கோவலன் கொல்லப்பட்டதை அறிந்த கண்ணகியின் கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. அதோடு கோபம் அனலாய் இருந்தது. அவள் அக்னி குழம்பு போன்று தன்னுடைய மற்றொரு காற்றிலம்பினை எடுத்துக்கொண்டு அரண்மனையினை நோக்கி விரைந்தாள். அரசவை அடைந்த கண்ணகி அரசன் முன்பு நின்று, எந்த விசாரணையும் இன்றி என் கணவனை கொன்றது தவறு என்று சீறினாள். மேலும் தனது மற்றொரு காற்சிலம்பினை உடைத்து அதில் மாணிக்க கற்கள் இருப்பதை அரசருக்கு காண்பித்தாள். அரசியின் காற்சிலம்பில் முத்துக்கள் மட்டுமே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என் கணவன் கைகளில் இருந்த காற்சிலம்பினை கொண்டு வந்து உடைத்து பாருங்கள், அதில் மாணிக்க கற்களே இருக்கும் என்று தனது கோபத்தில் அரசனை நோக்கி முறையிட்டாள். பிறகு அவள் கூறியவாறே கோவலனின் கைகளில் இருந்த காற்சிலம்பினை உடைத்து பார்க்கையில் அதில் மாணிக்க கற்களே இருந்தன. இதனை கண்டு அரசனும் அரசியும் அதிர்ச்சி அடைந்தனர். தான் தவறான தீர்ப்பினை வழங்கிவிட்டேன், இப்போதே என் உயிர் பிரியட்டும் என்று கூறி கீழே விழுந்த மன்னர் இறந்தார். என் கணவன் இல்ல, உலகில் நான் இருக்கக்கூடாது என்று அரசன் அருகில் விழுந்து அரசியும் தன் உயிரை விட்டாள். அரசனும் அரசியும் இறந்தும் கண்ணகியின் கோவக்கணல் தணியவில்லை. கற்புக்கு பேர் போன பத்தினி என்பதனால் அவள் விடும் சாபம் பலிக்கும் என்பதனை அறிந்த கண்ணகி, என் கணவருக்கு அநியாயம் இழைத்த இந்த மதுரை நகர் முழுவதும் தீக்கு இரையாகட்டும் என்று சாபமிட்டாள். பத்தினி விட்ட சாபம் பலித்தது. அவளின் சொல்படி மதுரை நகர் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. மதுரையை எரித்துவிட்டு அழுது கொண்டே சித்தப்பிரம்மை இல்லாதவள் போன்று நடக்க ஆரம்பித்த கண்ணகி நடந்து நடந்து அவளது தாமரை பொற்பாதங்கள் முழுதும் குருதியில் நனைந்தன. கடைசியில் தற்போதைய கேரளா மாநிலத்தின் ஒரு பகுதியான இடுக்கி என்கின்ற மலை பிரதேசத்தினை அடைந்தாள். அங்கு குறவர்களிடம் தனக்கு நடந்த அநீதியினை கூறி அழுதாள். மேலும் சில காலம் அவர்களுடனே இருந்து தன் மரணத்திற்காக காத்திருந்தாள். அப்போது ஒரு நாள் தேவர் உலகிலிருந்து நிலவின் வழியே கோவலன் வந்து கண்ணகியை அங்கிருந்து கூட்டிச் சென்றதாக ஒரு குறிப்புள்ளது. மேலும் கோவலன் கண்ணகியை மீட்டு சென்ற இடத்தில் இன்றளவும் ஒரு கோவில் உள்ளது. அதில் கடவுள்களாக கோவலனும் கண்ணகியும் இருக்கின்றனர். வருடத்திற்கு ஒரு முறை வரும் சித்திரா பௌர்ணமி அன்று மட்டுமே இங்கு இவர்களை தரிசிக்க மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர்.